அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 4/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். வாட் டஸ் த பிரெஸ்டோன் கர்வ் போஸ்டுலேட் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரெஸ்டோன் கர்வ் அப்படின்ற இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கலாக அமைஞ்சிருக்கு. இந்த பிரெஸ்டோன் கர்வ் அப்படின்றது ஒரு கர்வ் லைக் அந்த கிராஃப்லாம் வரைவாங்களே எக்கனாமிக்ஸில், ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்டு யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட் சாமுவேல் எச் பிரெஸ்டன் அப்படின்றவர் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால இது பிரெஸ்டன் கர்வ் அப்படின்ற மாதிரி நேம் வந்திருக்கு. இவர் 1975 தான் பார்த்திங்கன்னா இந்த பிரெஸ்டன் கர்வ் அப்படின்றத ஒன்று சொல்ல வரார், இன்வென்ட் பண்ணுறாரு. அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நாட்டில் இருக்க மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்வாதாரமும் பார்த்திங்கன்னா உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த பிரெஸ்டன் கர்வோட போஸ்டுலேட். இது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது பர் கேபிட்டா இன்கம் ஒரு கண்ட்ரிக்கு அதிகமாகுனா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா பர் கேபிட்டா இன்கம் ஒரு வேளை கம்மியானால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் குறையிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், சரி எஜுகேஷன், மெடிசன், நியூட்ரிஷன், சானிடேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, இந்த மாதிரி பல விஷயங்களில் உள்ளடக்குனது தான் பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாதாரம். அதாவது ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்றது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரு கண்ட்ரியோட பர் கேபிட்டா இன்கம் அதாவது இன்க்ரீஸ் ஆகும்போது இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் டிக்ரீஸ் ஆகும்போது நிறைய, அதாவது அந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மோர்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பேசிக்கான வேக்சின்ஸ் நம்ம பிறந்தோடனே போடுறதுக்கான நிறைய பேசிக் வேக்சின்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய இன்ஃபேண்ட் டெத்ஸ் எல்லாம் கூட நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும். ரொம்ப பர் கேபிட்டா இன்கம் கம்மியாச்சுன்னா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். 1947 அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 9,000 rupees per இயராக இருந்துச்சு. அதே 2011 பார்த்திங்கன்னா 55,000 per year. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் லெவல் அப்படின்றத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இருக்க மக்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிசீஸ் மூலயமா சாகுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா லைக் டெத் கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்ட், அதாவது முன்னாடி காலத்தை விட இப்போ கம்மியாக தானே ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 32 இயர்ஸ்லேருந்து 60 அவங்களுடைய பேசிக் லைஃப் ஸ்பேன் 32 இயர்ஸ்லேருந்து இப்போ 66 இயர்ஸாக மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த பேசிஸில் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சானிடேஷன் ரொம்ப நம்ம முன்னாடிலாம் ரொம்ப நிறைய டிசீஸ் வர்றதை பற்றியெல்லாம் தெரியாமல் இருந்தோம். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்படியெல்லாம் டிசீஸ் வருது. ஸோ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த லா இருக்குது பார்த்திங்களா, இந்த பிரெஸ்டன் கர்வ் அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ட்ரூ இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்க இங்கே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ பர் கேபிட்டா இன்கம் ஒரு கண்ட்ரியோட பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலே அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது சப்போஸ் அந்த நேஷன் அந்த லைஃப் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னும் போது அவங்களோட வாழ்வாதாரம் அப்படியே இருக்கும், சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிறைய இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. எல்லா சமயத்துலேயும் இது ட்ரூ ஆகாது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மக்களோட வாழ்வாதாரம் எப்போவுமே பர் கேபிட்டா இன்கம்மை விட அதிகமாக ஆகாது அப்படின்றது இது ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்கம் லெவலே இல்லைன்னும் போது எப்படி வாழ்வாதாரம் அதிகமாக முடியும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஈக்குவல் டு இல்லைனா லெஸ் தென் பர் கேபிட்டா இன்கமாக தான் இருக்கும். எப்போவுமே கிரேட்டர் தென் பர் கேபிட்டா இன்கமாக இருக்கவே இருக்காது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ICMR seeks to provide oral formulation of hydroxyurea to treat sickle cell anemia அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த சிக்கிள் செல் அனிமியா பற்றி நம்ம நிறையவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஹெரிட்டட், அதாவது ஜெனட்டிக் மூலயமா வர இன்ஹெரிட்டட் டிசீஸ் தான் இது.
ஸோ நிறைய இந்த ஆர்பிசி சைஸ் வந்து அதை டிஸ்க்கு நார்மலாக அது இருக்கிற டிஸ்க்கு ஷேப்பை தாண்டி ஒரு கிரெசன்ட் ஷேப் மாதிரி, அதாவது ஒரு கத்தி மாதிரி வளைஞ்சு சிக்கல் செல் மாதிரி சிக்கல் ஷேப்பில் ஆகும்போது தான் இந்த சிக்கல் செல் டிசீஸ் அப்படின்றது வந்து காஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த கர்வ்டாக வந்து மாறுறதுனால நிறைய பிளட்டு வந்து பிளாக் ஆகி கிளாட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக்கேஜஸ்னால நிறையவே ஸ்ட்ரோக்கு, அனீமியா, ஹீமோக்ளோபினில் நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு அனீமியா காஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியில் நிறையவே சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் ஆர்கன் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஃபெக்டாக இருக்கும், நிறைய வந்து குறைபாடுகள் ஓட அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெத்து கூட காசு ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ சின்ன வயசில் இறந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது மெயினாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு நம்ம இந்தியாவிலேருந்து. மெயினாக அந்த ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறையவே வந்து இன்னுமே இது பரவிட்டு இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போலாம் வந்துருச்சு. முன்னாடியே இருந்த மாதிரியே இல்லை. இப்போல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையவே வந்து விஷயங்கள் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் ரொம்ப நிறைய எக்ஸ்பென்சிவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஆக்சுவலி இந்தியாவோட வந்து செல்ஃபாக எய்ம் வச்சுருக்காங்க, நேஷ்னல் சிக்கல் செல் அனீமியா எலிமினேஷன் மிஷன் அப்படின்ற தலைப்பில். அப்படின்ற ஒரு மிஷன் மூலயமா நம்ம வந்து 2047 ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியாவில் சிக்கல் செல் அனீமியாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா குளோபல் ஏர்லைன்ஸ் டு சி ரெவென்யூ சோர் டு ரெக்கார்ட் $1 trillion in 2024 IATA அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தான். IATA அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மோட வருது. ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன், ஆல் ஓவர் குளோபலில் இருக்கிற ஏர்லைன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன் தான். நிறைய வந்து இந்த வணிகர் சங்கம் அந்த மாதிரி நிறையவே சங்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது குளோபல் லெவலில் ஒரு அசோசியேஷன் தான், சங்கம் மாதிரி தான். ஸோ அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா IATA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாகவே ஆக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா IATA வந்து ஆல்மோஸ்ட் $1 trillion வந்து ஏர்லைன்ஸ், குளோபல் ஏர்லைன்ஸ் மூலயமா வந்து ரெவென்யூ அதிகமாகிறதுக்கு 2024 நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெக்கார்டை வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக வந்திருக்கு. ஏன்னா IATA பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட் அசோசியேஷன் குளோபல் லெவலில் இருக்குன்றதுனால இதை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1945 வந்து நிர்வகிக்கப்பட்டது. ஸோ ICAO அதாவது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி முதல்ல வந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த IATA அப்படின்றதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மான்ட்ரியல் அப்படின்ற இடத்துல தான் வந்து ரெண்டு அசோசியேஷன் அண்ட் தென் ஆர்கனைசேஷன் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மான்ட்ரியல் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, ஏவியேஷனில் நடக்கிற டிராஃபிக்கிங், அங்கே நம்மளோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங், ஏர்லைன்ஸோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா IATA தான் வந்து முடிவு செய்யும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷனாக வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ IATA அண்ட் தென் வந்து ICAO ரெண்டு பேருமே வந்து நிறைய கலந்துரையாடுறதுக்காக தான் வந்து ஒரே இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏவியேஷன் அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு தான் வந்து பொறுப்பு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஏவியேஷனில் நடக்கிற டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும் சரி, அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து முடிவு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடி தான் வந்து நமக்கு முடிவு செஞ்சு தராங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி அசோசியேஷன் அண்ட் தென் வந்து ஈவன் ICAO இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மோர் தென் half ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் காசா ஆர் டெஸ்ட்ராய்டு ஆர் டேமேஜ் சேஸ் UN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரீசனாக நடந்துட்டுருக்கு இல்லையா காசா வார், ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ UNOSAT அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் சேட்டலைட் சென்டர் அவங்க வந்து ஆக்சுவலி யுனைடெட் நேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அவங்களில் ஒரு பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா UNOSAT அப்படின்றவங்க.
யூனிட்டார் தான் வந்து மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். ஸோ அது கீழே வந்து UNOSAT அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த சேட்டலைட்ஸ் மூலயமா பிக்சர் எடுத்து ஸோ ரொம்ப எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ நிறைய காசாவில் வந்து இந்த வார் மூலயமா எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டாக வந்து இது அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் அங்கே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது மக்களோட வாழ்வாதாரம், அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதார நிலைமையை வந்து ரொம்பவே வந்து சீர்குலைய வைக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற ரொம்ப பேசிக்கான திங்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கூட கிடைக்காம, ஹெல்த்து எதுவுமே வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காம வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து தலைகீழ மாறி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக JWST ஸ்பாட்ஸ் ஓல்டஸ்ட் கேலக்ஸி எட் ஃப்ரம் காஸ்மிக் டான் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அப்படின்ற ஒரு JWSTனா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்மில் வருது. ஸோ எங்கேயே இருக்குது பார்த்திங்களா, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன்னிங், இப்போ வந்து புதுசாக ஒரு மாதிரி அப்படியே நம்மளை அதிர வைக்கிற மாதிரி இமேஜஸ், யூனிவர்ஸோட இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ஒரு புதுசாக யூனிவர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த JWST அட்வான்ஸ் டீப் எக்ஸ்ட்ரா கேலக்டிக் சர்வே அப்படின்ற ஒரு ரிசர்ச் குரூப் டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த JWST அந்த டெலஸ்கோப்போட யூஸோட நிறைய கேலக்ஸிஸை வந்து யூனிவர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருக்க புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ரொம்ப பழமையான கேலக்ஸி ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நேம் கூட வந்து பார்த்திங்கன்னா GS Z14O அப்படின்ற நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரொம்ப பழமையான, அதாவது கிட்டத்தட்ட பிக் பேங்குக்கு அப்புறமா இதுதான் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகிருக்கோம் அப்படின்ற ஒரு யுகத்தில் வந்து வந்திருக்கு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பிக் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆகோ வந்து நடந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 230 மில்லியன் இயர்ஸ் ஆகோ ஃபார்ம் ஆகிருக்க ஒரு மிகப்பெரிய பழமையான கேலக்ஸியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நேம் இந்த GS. ஸோ ஃபைனலி வி ரீச் தென். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.